ஏதத்யேவாட்சரம் பிரம்மஹ ஏதத்யேவாட்சரம் பரம் ஏதத்யேவாட்சரம் ஞாப்தாயோ யதிச்சதி தஸ்ய தத் என்றால் ஓங்காரமே பிரம்மம், ஓங்காரமே பரமபதம். ஓங்காரத்தை அறிந்து கொண்டவன் எதை கேட்டாலும் அது அவனுக்கு கிடைக்கும். குருதேவா, ஓங்காரத்தை நினைத்து கொண்டு ஓம்படி கேட்டால் கிடைக்குமா? ஓங்காரத்தை நினைத்தால் மட்டும் எந்த பயனும் கிடைத்து விடாது. ஓங்காரத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். பார்த்தாண்டா குருதேவா, ஓங்காரம் என்றால் என்னவென்று சற்று விளக்கமாக அந்த கோதண்டத்துக்கு எடுத்துச் சொல். பார்த்தாண்டா, கல்வியில் கவனமில்லாமல் இருப்பதே நல்ல மாணவனுக்கு அழகல்ல. நான் கவனத்தோடு கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் குருதேவா. கேட்பது மட்டுமல்ல, கேட்பதை மனதில் பதிய வைத்துக் கொண்டு தெளிவு பெற்று தேர்ச்சி அடைபவன் தான் அறிவாளியாகிறான். சுனந்தா, உன்னுடைய விளக்கம் என்ன? அகார உகார மகார ரூப மாத்திரைகள் மூன்றால் உருவாக்கப்பட்ட ஓம் என்ற ஓரெழுத்தால் பரபிரம்மம் அறியப்படுகிறது. விளங்கியதா? இங்கு பாடம் போதும். மாணவர்களே, நீங்களெல்லாம் கானகம் சென்று கந்தமூலாதிகளை சேகரித்து வாருங்கள். சுனந்தா, நீ குறிப்பெழுத பனைவோரைகளை சேகரித்து வா. கட்டளை குருதேவா. சுனந்தா, எல்லாம் கஜபஜா உள்ளது. குருநாதர் சொன்னவை எப்படி உண்மடையில் விளைகிறது? நம்மை கந்தமூலங்களை எடுக்க கானகம் அனுப்பி சுனந்தனை உரிமையோடு உள்ளே அடைத்து உபதேசம் செய்கிறார். என் மண்டையில் நுழையாது. இல்லை மாட்டாண்டா, அவசரப்படுகிறாய். குருநாதருக்கு பேதமோ பிரிவினையோ கிடையாது. மாணவன் குருவை சந்தேகிப்பது மகாபாபம். பாபம் பாபம் பம்பம் பம்பம். வா, நம்படியும் முடிப்போம். வா. சுவாமி, உங்கள் மாணவருக்கு எல்லா கலைகளையும் கற்றுக் கொடுக்கிறீர்கள். ஆனால் வாமசாஸ்திரம் மட்டும் கற்றுக் கொடுப்பதில்லையே. அது ஒரு சிலருக்கு மட்டும் கற்பிக்க வேண்டிய கலை சாந்தா. எத்தனையோ வருஷங்களாக உங்களுக்கு சேவை செய்து எந்த ஒரு பாடத்திலும் தேர்ச்சி பெறாமல் போய்விட்ட அந்த மார்த்தாண்டனுக்கு கற்பிக்க கூடாதா? அதிலாவது அவன் உருப்படலாமோ என்னவோ. சாந்தா, மந்திர சித்தியை சாதிக்கின்ற மகா அற்புத சாஸ்திரம் வாமசாஸ்திரம். அதை பயிலும் மாணவன் பொதுநலமே தன் குறிக்கோளாக கொண்டவனாக இருக்க வேண்டும். மன கட்டுப்பாடு உள்ளவனாகவும் இருக்க வேண்டும். அந்த உத்தம குணமுள்ளவன் உங்கள் மாணவரில் இருக்கிறானா சுவாமி? இருக்கிறான். அனாதியான சுனந்தன். நல்ல குணமுள்ளவன் நாணயஸ்தன். அவனுக்கு வாமசாஸ்திரத்தை கற்பிக்கலாம் என்று இருக்கிறேன். சாந்தா, வடக்கு திசையில் உள்ள அரச மரத்தின் அடியில் இருக்கின்ற வாமசாஸ்திர முதற் பகுதியை வரும் ஏகாதசி என்று சுனந்தனுக்கு கற்றுக் கொடுக்க தொடங்க போகிறேன். சந்தோஷம். நமக்கு பிள்ளை இல்லாத போனாலும் பேர் சொல்ல அவன் இருக்கிறான். ஆமாம் சாந்தா, ஜாதகப்படி சுனந்தன் வாழ்க்கையில் உயர்வான். நல்ல கிரக அமைப்புள்ளவன். வாமசாஸ்திரம் கற்றுக்கொண்டால் பொது நோக்கத்துடன் சமுதாயத்துக்கு அதை பயன்படுத்துவான். அதுவே என் லட்சியம். சுனந்தா, இங்கே புதைக்கப்பட்டிருக்கும் பெட்டியை ஜாக்கிரதையாக தோண்டி வெளியேடு. ஆகட்டும் குருதேவா. அதில் இருக்கின்ற ஏட்டுச்சுவடியை எடு. சுனந்தா, இதில் வைக்கப்பட்டிருந்த ஏடுகள் எங்கே? குருதேவா, 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 மாத்தாண்டா,